ஹலோ நண்பா, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபோன் வாங்கவே காசு இல்லை, ட்ரோன் எப்படா வாங்குறது நம்ம யோசிச்சுன்னு இருந்தா விவோ வந்து வேறு லெவலான ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுற வேறு சொல்லியிருக்காங்க. விவோ வந்து ஃபோன்லேயே வந்து ஃப்ளையிங் கேமரான்னு ஒன்று லான்ச் பண்ணுற வேறு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், கேமரா வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எல்லா டவுட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவோன்னு சொன்னாலே எப்போவுமே கேமராவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எப்போவுமே கேமரா வந்து பக்காவே கொடுப்பாங்க. எந்த ஃபோன் லான்ச் பண்ணாலும் கேமரா தான் சூப்பராகவே இருக்கும். இப்போ ஒரு படி மேலே போயிட்டு ஃபோன்லேயே வந்து ட்ரோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாதா ட்ரோனுன்னு பார்த்தோன்னா எப்படி இருந்தாலும் 1 lakh வந்து கிட்ட வந்துடும். அந்த ட்ரோன் வந்து எவ்வளோ காற்று வச்சாலும் நல்லாவே ஸ்டேபிளாக வீடியோ பிடிக்கும். அது இல்லாமல் நல்லா ஸ்டேபிளாக வந்து பறக்கும். இந்த ட்ரோன் வந்து ரொம்ப குட்டியாகவும் கொடுக்குறாங்க. எப்படி ஸ்டேபிளாக பறக்கும் வேறு தெரியல. எப்படி ஸ்டேபிளாக வந்து வீடியோ வந்து குலுங்காமல் எப்படி எடுக்கணும்னு தெரியல. ட்ரோனை வந்து அவ்வளோ ஹைட்டில் பறக்க வச்சா எப்படி இருந்தாலும் அந்த வீடியோ எடுத்தோன்னா நம்ம எப்படி இருந்தாலும் ஷேக் ஆகும். அதுக்கோசம் அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, ஃபோனில் யூஸ் பண்ண டெக்னாலஜியை வந்து அந்த ட்ரோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிம்பிள் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால வீடியோலாம் நம்ம எடுத்துன்னு கண்டிப்பாக ஷேக் ஆகாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஷேக் ஆகாமல் நல்லா வீடியோ எப்படி இருக்குமோ அப்படியே நல்லாவே இருக்கும், சூப்பராகவே எடுக்கலாம்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோனோட டாப்பில் பார்த்தோன்னா மோட்டர் ஃபிக்ஸபிள்னு ஒரு பிளேட்டு கொடுத்துறாங்க. அதில் தான் வந்து ட்ரோனை வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. நம்ம தேவையும் போது அது அப்படியே ஓப்பன் ஆகி அப்படியே போய் வீடியோ எடுக்க வேறு சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரோனில் பார்த்தோன்னா 4 ஃபேனு கொடுத்துறாங்க. 4 ஃபேனு கொடுத்தா கண்டிப்பாக அந்த பேட்டரி தேவைப்படும். அப்போ அந்த பேட்டரி வந்து ஃபோன்லேயே வந்து எடுத்துக்குமா நினச்சிக்காதீங்க. அந்த ட்ரோன்லேயே வந்து இன்பில் பேட்டரிக்கு வேறு கொடுத்துறாங்க. தனியாகவே அந்த ஃபோனுக்கு வந்து அந்த தனியாக ஃபோனுக்கும் பேட்ரி கொடுத்துறாங்க. அப்புறம் அந்த ட்ரோனுக்கும் பேட்ரி கொடுத்துறாங்க. தனித்தனியாகவே கொடுத்துறாங்க. நம்ம சார்ஜ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுக்குமே ஒரே லெவலில் சார்ஜ் ஏறி ஃபில் ஆயிடும். நம்ம ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தோன்னா 5000 mAh பேட்ரி கொடுத்துறாங்க. அந்த ட்ரோனில் பார்த்தோன்னா டபுள் கேமரா கொடுத்துறாங்க. ஏன்டா 2 கேமரா கொடுத்துறாங்க பார்த்தோன்னா, ஒன்று வந்து ஃப்ரண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேமரா கொடுத்துறாங்க. இன்னொன்று கீழே கொடுத்துறாங்க. பாட்டமில் எந்தெந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து கீழே கவர் ஆகும், நல்ல வீடியோ பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த 2 கேமராவும் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா, அந்த ட்ரோனும் எப்படி ஆப்ரேட் பண்ணால் ஃபோன்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் வேறு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து ஃபோன்லேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஃபோனோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோன்னா ஸ்னாப் ட்ராகன் பவர் சிப் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கேமிங்க்கு எல்லாமே சூப்பராகவே கொடுத்துறாங்க. பர்ஃபார்மன்ஸ்லாம் பக்காவே இருக்கும். நம்ம கேமிங்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த குறை சொல்கிற மாதிரியும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே கொடுத்துறாங்க. ட்ரோனில் பார்த்தோன்னா 200 MP கேமரா தரேன்னு சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக வீடியோலாம் எடுத்தால் ஃபோட்டோலாம் எடுத்தால் செம்மையாகவே எடுக்கலாம். ஏன்னா அங்கே 200 MP கொடுத்துறனால வீடியோ சூப்பராகவே எடுக்கலாம். கண்டிப்பாக நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ஃபோன் கம்பெனியால் முடியாது, ட்ரோன் கம்பெனியால் முடியாது, விவோ கம்பெனி வந்து ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக சூப்பராகவே வரும்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன். அதனால தான் அவங்க வேர்ல்டுலேயே ஃபேமஸ்ட்டு கேமரா ஃபோன் சொன்னாலே எப்பவுமே விவோ தான் சொல்லுவாங்க. இதுக்கு மேலே அந்த ஃபோன் டீட்டெயில் வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஃபோன் லான்ச் ஆனால் தான் சொல்ல முடியும். எத்தனை பேர் இந்த ஃபோனுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுறேங்க.